ஏ ஹாய் ஹலோ. இன்றைக்கி கெட்டல் பெல் ஒர்க் அவுட் பார்க்கலாம் சரிங்களா. கெட்டல் பெல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹேண்டில் பிடிச்சி நம்ம வந்து அந்த பால் லிஃப்ட் பண்ணும்போது அந்த ஹேண்டில் பிடிச்சி லிஃப்ட் பண்ணால் அந்த பால் கையில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் வேரியேஷன் ஒரு ஸ்விங் பண்ணி ஒரு ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறோம், ஆனால் சிங்கிள் ஹேண்டு சரிங்களா. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறமேட்டு வந்து என்னோடய ரைட் ஹேண்ட் ஷோல்டர்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே ப்ரெஸ்லேயும் இருக்குது சரிங்களா. அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் வந்து 8 கேஜும் 10 கேஜும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் 6 கேஜியில் கூட செய்யலாம் சரிங்களா. ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து அடிச்சிடும் கையில், அதாவது நம்ம வந்து ரிஸ்ட் போன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகே. அடுத்த வேரியேஷன் வந்து சிங்கிள் லெக் ஸ்குவாட், அதாவது லேட்ரல் ஸ்குவாட்டு ஓகேங்களா. நம்ம வந்து எந்த லெக்கை வந்து நம்ம ஸ்குவாட் பண்ணுறோமோ அந்த கையில் தான் வந்து கெட்டல் பெல் வைக்கணும். பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு. அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெக்கு க்ளோஸ் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னர் தை நல்லா ஒர்க் ஆகுங்க சரிங்களா. இது எல்லா ஒர்க் அவுட்டுமே நீங்கள் வந்து ஒரு 15 கவுண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 12 இல்லைனா 10 சரி. அப்படி இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கவுண்ட்டு இது பண்ணிக்கோங்க. கம்பல்சரி 3 செட் பண்ணணும். உங்களுக்கு 3 செட் பண்ணிவிட்டும் டைம் இருக்குது, எனக்கு எனர்ஜி இருக்குது, இன்னும் ஒரு செட் எக்ஸ்ட்ரா கூட பண்ணலாம், 4 செட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல் பாடி ஃபுல்லாகவே கவர் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது நம்ம மசில்ஸ் இதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது, இன்ஜுரி ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் அடுத்தது ஸ்ட்ரெச்சஸுங்கிறது கம்பல்சரி பண்ணணும். அதே மாதிரி வார்ம் அப்பும் பண்ணி ஆகணும் சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம வந்து 2 பல்ஸு ஒரு டெட் லிஃப்ட் சரிங்களா. 2 பல்ஸ் பண்ணுறோம். நான் கெட்டல் பெல் எங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சு 2 பல்ஸ் பண்ணி ஒரு வந்து டெட் லிஃப்ட் இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து நல்லா ஹெவி வெயிட்டு அதை மேலே லிஃப்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேவா உங்களுக்கு எந்த வெயிட் கன்வீனியன்ஸும் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஓகே. பேக் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, ஹிப்பு டைட் பண்ணிக்கோங்க, இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் ரிலேட்டடாக எதாவது டவுட்டு இல்லை அடுத்தடுத்த எந்தெந்த மசிலுக்கு என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை நின்று கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. இப்போது அடுத்த வேரியேஷன் பார்க்கலாம். அடுத்த வேரியேஷன் வந்து நீல் டவுன் பண்ணிக்கோங்க. கெட்டல் நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு அதே மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு நீங்கள் நீல் டவுனில் சிட் அதாவது உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது மேலே வந்து ப்ரெஸ்ஸு ஓகேங்களா. நான் முன்ன ஷோல்டருக்கு பின்னாடி வச்சுருந்தேன் கெட்டல், அது உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இல்லைன்னா இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு க்ளூட் ஒர்க் ஆகும், ஷோல்டர் ஒர்க் ஆகும், நீங்கள் கோரை எங்கேஜ் பண்ணிங்கன்னா கோரும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த மசில்ஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கம்பல்சரி இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேரியேஷன் ஃபுல்லாக கீழே உட்காந்துக்கோங்க, கால் நீட்டி ஷோல்டரில் கெட்டலை வச்சுக்கோங்க. சிங்கிள் ஹேண்டில் வந்து ஷோல்டர் ப்ரெஸ் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து கோர் நல்லா என்கேஜ் பண்ணி உட்காரணும். பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து வால் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, இந்த மாதிரி உட்காரவே முடியல இருப்பீங்கள்ல, அவங்க வந்து நீங்கள் வந்து வால் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், பின்னாடியும் போகக்கூடாது, முன்னாடியும் பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா லோ பேக்கில் வந்து அடி விழுவும், இல்லைன்னா நெக்கில் அடி விழுவும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து அடி விழுவாமல், அதாவது இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன மசிலுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த மசிலை கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ப்ளஸ் போஸ்டர் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஓகே அடுத்த வேரியேஷன் இப்போ பாருங்கள். நான் ரிவர்ஸ் லஞ்சஸ் போஸ்டரில் பாடியை பெண்ட் பண்ணி ரோ பண்ணுறேன், பெண்ட் ஓவர் ரோ. இது வந்து ஒரு வாட்டி லெக்கு நான் பின்னாடி கொண்டு போயிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன் சரியா. போத் ஹேண்ட்ஸ்லேயும் வந்து நான் கெட்டல் வச்சுருக்கேன், ரோ பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதாவது பேக் நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஹிப்பு லூஸ் விட்டிங்கன்னா வந்து லோ பேக் வந்து ரொம்ப வலி எடுத்துக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் அதுதான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன். போஸ்டர் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. அடுத்த வேரியேஷன் புஷ்அப்புங்க. உங்களால் இந்த மாதிரி வந்து கெட்டல் மேலே கை வச்சு புஷ்அப் பண்ண முடியலன்னு நீங்கள் கை கீழே வச்சு கூட பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஹைட்டு வேணும், அந்த ஹைட்டுக்காக நீங்கள் வந்து கெட்டலில் முடியலன்னா வேறு எதுலையாவது அதாவது கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது மேலே கூட கை வச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த மாதிரி வச்சு பண்ண முடியலன்னா ஓகேவா. அடுத்த வேரியேஷன் ரிவர்ஸ் லஞ்சஸில் பைசப்ஸ் கர்ல்.
கெட்டில் நான் வந்து 10 kg எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெயிட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. கெட்டில் நான் எப்படி பிடிச்சிருக்கணும் அது மாதிரி அதோட ஹெட் இருக்குல்ல அந்த இதில் வந்து பிடிச்சிட்டு இதே மாதிரி ப்ராப்பராக பண்ணணும். நம்ம பைசப்ஸ் கர்ல் பண்ணும்போது எப்போவுமே எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, நம்மளோட வந்து எல்போவும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்போ வந்து இது பண்ணக்கூடாது, என்ன சொல்கிறதுனா அதை ஆடக்கூடாது, எல்போ வந்து ஆடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோர் ஆர்ம் மசில் இருக்குல்ல அதை வந்து அப்படியே வந்து கேர்ள் தான் பண்ணுறோம். நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம எல்போ வரைக்கும் அது வந்து ஃபிக்ஸ்டு. எல்போக்கு கீழே இருந்து நம்ம ரிஸ்ட் வரைக்கும் தான் மூவ் பண்ணணும் இந்த பைசப்ஸ் கர்லு, ஹேமர் கர்ல் இதெல்லாமே. சரியா? அடுத்த வேரியேஷன் பாருங்கள். நான் வந்து போத் கெட்டில் வந்து ஸ்விங் பண்ணி அப்படியே ஓவர் த ஹெட் வந்து மேலே கொண்டு போகிறேன், எல்போ பெண்ட் பண்ணாமல். இது தயவு செஞ்சு சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சின்ன வெயிட்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் லோ பேக்கு ப்ளஸ் வந்து உங்களோட ரிஸ்ட்டில் வந்து அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சின்ன வெயிட்லேருந்து ஒரு எவ்வளோ ஓரளவுக்கு சின்ன வெயிட்டில் எடுத்துக்கோங்க. அது ஓகே, உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் புரிஞ்சிருச்சு, போஸ்டர் புரியுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வேரியேஷன் வந்து நம்ம ஆப்ஸுக்கு லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நான் கையில் 10 வச்சுருக்கேன், நீங்கள் 12 கூட வச்சுக்கலாம். மேலேருந்து ஒவ்வொரு லெக்கை பெண்ட் பண்ணும்போது கெட்டலை கீழே இறக்குங்க. சரியா? கோரை நல்லா எங்கேஜ் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதான் ஐ மீன் ஏன்னா கெட்டல் இல்லை, ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா மேலே விழுந்துடும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்க, லாஸ்ட் வேரியேஷன் அது ஒன்றும் இல்லைங்க. ஸ்குவாட்லேருந்து நம்ம வந்து ஓவர் த ஹெட் ரைஸ் பண்ணுறோம். சரியா? ஒரே ஒரு கெட்டல் எடுத்துக்கோங்க. நான் எந்த மாதிரி அதோட ஹெட்டு பிடிச்சிருக்கோன்னு அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஸ்குவாட் போயிட்டு நான் வந்து ரைட் சைடு லிஃப்ட் பண்ணும்போது என்னோடய லெஃப்ட் லெக்கை வந்து டேர்ன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ரைட் சைடும். சரியா? இதில் வந்து நீங்கள் கோர் எங்கேஜ் பண்ணிங்கன்னா கோரும் சூப்பராக ஒர்க் ஆகும். நல்லா பண்ணுங்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன மசில் போடலாங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பை பாய். see you.